இன்றைக்கி வீடியோவில் 2 விலை உயர்ந்த பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா கொடுவா மீன். கொடுவா மீன் வந்து மீன்கள்லேயே ரொம்ப காஸ்ட்லியான மீன்னா அது கொடுவா மீன் தான். நம்ம குளத்தில் இன்றைக்கி வந்து கொடுவா மீன் விட்டுட்டு அப்புறம் கொடுவா மீனுக்கு இறை கொடுக்குறது தான் இந்த கிரிட்டியும் ஸ்லேப்பியும் சொல்லுவாங்க. ஸ்லேப்பியும் கிரிட்டியும் எல்லாம் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. இந்த சின்னதாக இருக்கிறது கிரிட்டி, பெருசாக இருக்கிறது வந்து ஸ்லேப்பி. ஸ்லேப்பியோட கிரிட்டி வந்து ரேட்டு கூட போகும். அப்புறம் இதுதான் இலுப்பை விதைகள். இலுப்பை மரம் தான் மரங்கள்லேயே சிறந்த மரம். தேக்கு மரத்துக்கு இணையானது. கோயிலில் உள்ள உத்தரத்துக்கெல்லாம் இந்த இலுப்பை மரத்தை தான் அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அதுதான் எத்தனை காலம் போனாலும் அப்படியே இருக்குன்னு. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தேவையான இலுப்பங்கன்னு நம்மளால கொடுக்க முடியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் ட்ரீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் 10 பேரை செலக்ட் பண்ணி நான் கண்ணை வந்து ஃப்ரீயாகவே தரேன். இந்த மழை நாளில் ஆடு மாடுகள் வந்து சேரும் சகதியிலேயே நடந்து கால் புண்ணாக போயிடும். அது வந்து அதோட உயிருக்கே ரொம்ப ஆபத்து. அதை தடுக்கும் விதமாக ஆடு மாடுகள் வீட்டுக்கு வரவும் சுடுதண்ணியில் உப்பையும் மஞ்சளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காலை கழுவி விட்டுட்டு அதுக்கு மேலே ஹைட்ரோஜன் பெராக்சைடு சொல்யூஷன் ஊற்றலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டாலே அது மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். நம்ம போடுற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்கலாம்.